வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பேந்தர் கேமிங். ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் க்ரோவா கார்டன். இந்த கேம் தான் வந்து ரோப்ளாக்ஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த கேம் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். மறக்காம வீடியோ பார்க்கணும், லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த இதில் பார்ட் 2 போட முடியும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி இதில் வந்து நிறைய சீட்ஸ் பெட்ஸ் நிறைய இருக்குது. இது இப்போ தான் வந்து முதல்ல கொஞ்சம் விளையாடி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ சரி, ஓகே, நம்ம வியூஸ்க்கு இந்த வீடியோ இந்த கேமை காமிப்போம் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். இதை வந்து ஒரு நல்ல வியூஸ் கொண்டு போனீங்கன்னா செகண்ட் பார்ட் போட முடியும். நம்மளுக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து நிறைய சீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதான் நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் ட்ரை பண்ண காசு வேணும். இங்கே வந்து செல் ஆப்ஷன், கார்டன் ஆப்ஷன், சீட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வெறும் 20 ரூபா இருக்குது. ஷவல் இருக்குது. ஷவல் வந்து நம்ம விதைக்க சீட் தான் ட்ரெஸ் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம சீட் தான் கேட்போம். இந்த மாதிரி ஸ்டாக் தான் இருக்குன்னா சில வாட்டி இந்த ஸ்டாக் வரும், சில வாட்டி ஸ்டாக் வராது. நம்ம என்ன பண்ண முடியும், லக்கு பொறுத்து இருக்குது. இப்போ கேரட் சீட் 10 ரூபா இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 2 வாங்கிப்போம். இப்போ என்கிட்ட 30 ரூபா ஆயிடுச்சே. ஐயா, சரி, இது நல்லா காசு கொடுக்கும். இதை வந்து இங்கே 2 இடத்துல போட்டு விடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கேரட் விளைய வச்சுருக்கோம். ஆகா, காசு பார்த்தீங்களா? முதல் கேரட் பெரிய கேரட் வந்தது, சின்ன கேரட்டு இத்தூண்டு கேரட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இந்த கேரட் எவ்வளோடா போகுது? எப்பா சாரே, இது எவ்வளோ ஒர்த்து? ஏங்க, இது 37 ரூபாவாம். அப்போ இது 2த்தையும் செல் பண்ணிடுறேன். இப்போ எவ்வளோடா கொடுப்பேன் எனக்கு? மச்சி 55 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 55 ரூபா வச்சு நம்ம ஒரு 5 வாங்கலாம். 5 வாங்கிப்போம். இது 5 வாங்கி ஒரு 70 ரூபா 80 ரூபா கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி சீடு வாங்கிடலாம். அதை எப்படி கொடுக்க போகுது தெரில. நம்ம இந்த ஓரத்தில் 1 2 3 4 5 பிளாட் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ கோகோனட் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது பப்பி தான் வச்சுருக்காங்க. வேறு ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது. ஏதோ இருக்குது. இதை நம்ம நிறைய எல்லாத்தையும் விளைய வைக்கணும். இந்த 5 கேரட்டை வச்சு ஒன்றுங்க. ஆகா, தங்கம்மா, தங்கத்தை விற்றா எவ்வளோடா கிடைக்கும்? ஆகா, தங்கத்தை விடுறா, தங்கத்தை எடுங்க. இந்த தங்கத்தை கூப்பிட்றா. இங்கே பாருங்க, குட்டியாக இருந்தாலும் தங்குவாங்க. டேய், என்னடா கண்ணு வைக்கிறியா? இது எவ்வளோன்னு சொல்கிறான் முடிஞ்ச இது சும்மா 300 ரூபாங்க. ஆமாங்க. இந்த எல்லாம் 4 வைக்க போகிறேன். ஐயோ, என்கிட்ட எதுவுமே இல்லையே. இந்த செல்லு இன்ட்ரு போடுறோம். ஓகே, இந்த செல்லு இன்ட்ரு கொடுத்தோடனே நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 100 ரூபா. நம்மகிட்ட 478 ரூபா இருக்குங்க. செம்ம தான் போங்க. இந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு 3 வாங்கியிருக்கேன். கேரட் ஒரு 9, ஸ்ட்ராபெரி ஒரு 3. ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்க, இங்கே மழை தான் பெய்யுது. சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ராபெரி இந்த ஓரமாக இருக்கும். இப்போ தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். ஸ்பேஸ் தான் நிறைய பிளான் நம்ம ஓட வச்சு செமையாக இருக்கும். அந்த ஓரத்தில் அது வச்சுட்டு இந்த ஓரத்தில் இந்த கேரட் வச்சிடலாம். இந்த கேரட் நம்மளுக்கு நல்லா கொடுக்குது. பார்த்து டே, எப்பட்றா லக்கு இங்கே பாருங்க, லக்கி ஆள் வச்சுட்டு, லக்கின்னு சொல்லும்போது லக்கி ஆள் வச்சுட்டு என்ன லக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுங்க. லக்கி ஹார்வெஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு திருப்பி ஒரு ஷேடு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, லீஃப், இது வருது பிளான்ட்டு, ரூட் வந்தோடனே ஸ்டெம்மு, இங்கே வந்தோடனே ஸ்ட்ராபெரி வந்து வருது. எனக்கு எல்லா கேரட்டையும் போயிட்டு பிக் பண்ணிடலாம். இங்கே இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குட்டி. எவ்வளோ வருது? 6 சேர்ந்து. இங்கே குட்டி ஆப்ஷன் கொடுத்தோடனே இங்கே அப்படியே பிக் பண்ணுங்க. அம்மிக்கினே இருந்தீங்கன்னா அழகாக வந்தது. அதை ட்ரிக்கே கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த 5மே வந்துருக்கு. இப்போ திருப்பியும் இப்போ ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ நம்மக்கிட்ட 700 ரூபா இருக்குது. இந்த ப்ளூபெர்ரி ஷீடு ஒன்று வாங்கி பார்ப்போம் என்னென்னு கொடுக்குது. இந்த ஸ்ட்ராபெரி 3 வாங்கிப்போம். கேரட் 22 இருக்குது. கேரட் எல்லாத்தையும் வாங்கடா. நம்மகிட்ட காசு எல்லாமே போனால் பரவாயில்ல, எல்லாமே வாங்கிடலாம். இப்போ என்கிட்ட 16 ரூபா தான் இருக்குது. ஆனால் இப்போ எவ்வளோ வரப்போகுதுன்னு நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க இந்த ஓரத்தில். ஓகே, இப்போ இந்த கேரட் என்ன பண்ணுவோம்? போடு பிளான் பண்ணு.
பிளான் பண்ணின்னு இருக்கோம். ஓகே, ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாமே விளைஞ்சினுக்கு. அங்கே ஒரு ஸ்ட்ராபெரி வேறு போட்டிருந்தேன். ஓகே, எல்லாமே விளைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேரட்டு ஒரு கோல்டு. எனக்கு எப்போவுமே லக்கி தான் கைஸ். ஓகே பாருங்கள், லக்கி ஹார்வெஸ்ட். லக்கின்னு சொன்னாலே லக்கி ஹார்வெஸ்ட் வந்துடும். இப்போ வந்து ஒரே ஒரு இது ப்ளூபெர்ரி ஷீட் போட போகிறேன். ஓகே, இப்போ வந்து ப்ளூபெர்ரி ஷீட் வந்து இங்கே போடுவோம். ஓகே, ப்ளூபெர்ரி ஷீட் போட்டாச்சு. பாருங்கள் பழையது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராபெரி தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கா. அதை அப்படியே அம்மிக்கினே இருந்தீங்கன்னா ஃபோனில் சொல்கிறேன், அது கிக்குன்னது வேறு ஏதாவது சிஸ்டமில் இருக்கும் கம்ப்யூட்டரில். இப்போ வந்து என்ன பண்ண போகலாம், செல் பண்ண போகிறோம். என் செல் இன்வென்ட்ரி எவ்வளோடா கொடுப்பேன் எனக்கு போடுங்க. 1400 ரூபாங்க. செம்மையாக காசு கச்சிச்சுங்க. இப்போ சீடில் போயிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க. சிரிட்டா நல்லா சரி. இப்போ ஒரு டொமேட்டோ வாங்கிடலாம். ஓகே, அவ்வளோதான் வாங்க முடியுது. 400 ரூபா இருக்குது. ஆனால் எல்லாமே ஸ்டாக் இல்லை. இந்த ப்ளூபெர்ரி நல்லா வாழ்ந்து எனக்கு, ஸ்ட்ராபெரி பாருங்க நல்லா வாழ்ந்து எனக்கு. இப்போ வந்து டொமேட்டோ வந்து எங்கே போடலான்னா இந்த ஓரத்தில் போடுவோம். இங்கே பாருங்கள் யாரோட ரெயின்போ வருது. என்னடா ரெயின்போ வருது? என்ன இங்கே ரெயின்போ வருது? என்னங்க என்ன யாரோ ரெயின்போ வருது? இங்கே ரெயின்போ சைடாக வந்திருக்கா தெரியலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூபெர்ரி சீட் வந்து வஞ்சினுக்கு. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ரெயின்போவான். ஐயோ செம்மையாக இருக்கே. இங்கே பாருங்க ரெயின்போ ஸ்ட்ராபெரி. இந்த 1 கிலோ பாருங்க எத்தனை பெருசு பாருங்க. இங்கே பாருங்க என்னோட பாதி சைஸ் இல்லை, முக்கா சைஸ் இருக்கு இதுவே. இங்கே பார்த்தீங்க ரெயின்போ மின்னது அப்படியே எல்லாமே கலர்ஃபுல்லாக. டேய் என்னங்க என்னடா இருக்குன்னு கேட்குறியா? இதை விற்கலாம் எவ்வளோ காசு கிடைக்குது எனக்கு போடுங்க. 1000 ரூபா வைக்கிறதுக்கு இப்போ இது விற்கிறேன். டேய் இன்னைக்கு இது விற்கணும்டா, நல்லா பண்ணி விடுப்பா. 300 ரூபா. ஏன்பா ஒரு செலவு நல்லதாக பண்ணி விடு. போடுங்க. 300 ரூபா வந்துருக்கு. செம. இப்போ இதில் ஃபுல்லாக திரும்ப பாருங்கள். 2வது பெருசு வந்திருக்கு. லக்கி ஹார்வெஸ்ட்டு பாருங்கள். நம்ம லக்கி 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 லக்கி. இங்கே பாருங்கள் குட்டியோண்டு வந்திருக்குங்க. இந்த ப்ளூபெர்ரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இது எவ்வளோ இது கொடுக்குன்னு தெரியல. நம்ம செல்லில் போயிட்டு இந்த ப்ளூபெர்ரி முன்னாடி எடுத்து இந்த ப்ளூபெர்ரி நல்லதாக கொடுப்பான். இந்த ப்ளூபெர்ரி நல்லா கொடுத்தோன்னா 37 ரூபா. ஆனால் இது கொஞ்சம் வேஸ்ட்டு. ஆனால் நிறைய இடத்த அடக்குது. இனிமேல் நம்ம அதை வைக்க வேணாம் தான் வைக்க வந்து ஏன்னா நிறைய பேஸ் வந்து 8 ரூபா. இப்போ வந்து சீடு வந்து இது ஆகிக்குண்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஓகே இது எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஓகே எல்லாத்தையும் வாங்கு. ஓ ஸ்ட்ராபெரி. ஓகே ப்ளூபெர்ரி ஆனால் வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா டஃபோர்ட்லின்னு ஒன்று இருக்குது, அது 2 வாங்கிப்போம். இந்த கார்னு வந்து வாங்காதீங்க. நானே வாங்கினேன் இப்போ முன்ன என்னோடய முதல் அக்கௌண்ட்டில். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகுது. பல வருஷம் ஆகுது, 10 வருஷமாக அந்த மாதிரி ஆகுது. அப்படி தான் சொல்ல, ஒரு ரொம்ப நேரம் ஆகுது. இதான் டக்குனாலே ரொம்ப நேரமாக ஆகுது. அது வந்து நம்மளுக்கு காசும் கம்மியாக தான் கொடுக்குது. ஸோ அது நான் வாங்கலை. இப்போ வந்து நான் டஃபோர்ட்லி சீடுன்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அது 2 இங்கே போடலாம். 1 தான் வாங்கினேண்ணா, அது 2 இங்கே போட்டிருக்கேன். ஓகே 2 இங்கே போட்டேன். இங்கே ஒரு டொமேட்டோ ஸ்பீடு வாங்கியிருந்தேன், அதை இங்கே பக்கத்துலேயே போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அது அதுவும் டொமேட்டோ மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஒரு 5, கேரட் 18 வாங்கியிருக்கேன். அது கேரட் ஃபுல்லாக பழ வச்சிடுறேன். ஓகே இது ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக கேரட்டையும் வாங்கி வச்சுட்டேன். இங்கே பாருங்க பூ மாதிரி வருது, சன்ஃப்ளவர் மாதிரி. ஓகே அது வாங்கிட்டோம். ஓகே கேரட் வாங்கிட்டோம். இங்கே பாருங்க கோல்டு. இங்கே பாருங்க இல்லை கோல்டு எடுத்தால் லக்கி ஹார்வெஸ்ட்டு பார்த்தீங்களா? லக்குங்க லக்கு. இந்த சீடை போயிட்டு இந்த கேரட்டையும் திருப்பி போட்டுருவோம். ஓகே இப்போ வந்து இந்த டஃபோர்ட்லி சீடு வந்து ஃபுல்லாக க்ரோன் ஆயிடுச்சு. அதையும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். அந்த டஃபோர்ட்லி சீடை வந்து நான் வந்து முன்னாடி வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே 2 டஃபோர்ட்லி வந்துச்சு. இந்த கேரட்டும் வந்துருக்கு, அதையும் எடுத்துடலாம்.
சாரிங்க, எனக்கு வந்து இப்போ ரெக்கார்ட் ஆகலை. நான் அப்படியே வச்சுட்டு இது பண்ணேன். இப்போ ஆரஞ்சு துல்ப்பு அதான் வாங்கி, ஸ்ட்ராபெரி அதான் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன். இந்த ஆரஞ்சு துல்ப்பு வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஐ வாண்ட் டு செல், நல்லா கொடுப்பா. எங்க செம்ம ஒர்த்துங்க, இது 500 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. நான் 600 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் எனக்கு வந்து இன்னும் டபுள் மடங்காக குத்துருச்சு. இந்த ஆரஞ்சு டால்ப்பு வந்து நான் நிறைய வாங்குகிறேன். ஓகே, ஒன்று வாங்க காசு இல்லை, ஒன்று தானேடா. இங்கே இது 3 ஸ்ட்ராபெரி வாங்கி இதை இன்வென்டரி கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தோன்னா வந்துடுச்சு, காசு வந்துடுச்சு ஒன்று வாங்கிறதுக்கு. ஓகே, ஒன்று வாங்கிட்டேன். தான் இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டாக் தான் போட்டு காலி பண்ணிட்டு. இங்கே பாருங்க, கோகோனட் சீடாக இருக்குங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு இந்த டாலன்ஸ் டூல்ப்பை நிறைய இங்கே வாங்கியிருக்கோம்ல, அது நிறையா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணோடனே அதோட ரொம்ப காசு கிடைக்கும். நம்ம ஒரு நிறைய போட்ட காசு ஒரு 25 வாங்கினோங்க. அப்போ 25ன்னு பார்த்தோன்னா ஒரு 12,000 ஒரு 15,000 வருங்க. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க, ரெக்கே 6 ரூபா ஆரஞ்சு டூல்ப்பு திருப்பியும் வந்திருக்கு. இது நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கோகோனட் சீடு வேறு வந்திருக்கு, ரொம்ப லெஜண்டரி வேறு, 6000 போட்டிருக்கு நம்மகிட்ட. இங்கே பாருங்க, காசை பார்த்தீங்களா, போட்டேன் 18,000 வந்துச்சு. இங்கே பாருங்க, 6,000 ரூபாய்க்கு சீடு இருக்குங்க, வாங்கிப்போம். 2,000 லாபம் இல்லை. இங்கேயே போட்டேனே. ஓகேங்க, அப்புறமா பண்ணிப்போம். இப்போ வந்து கார்டனில் போயிட்டு செல் குத்தலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் கோல்டு தான் வந்திருக்கு. பெரிய ஸ்ட்ராபெரி, இது எல்லா ஸ்ட்ராபெரியும் எடுத்து இந்த செல் ஏரியா குத்தலாம். இங்கே பாருங்கள், தூட்டி ஊட்டியாக வாழ்ந்துனுக்கு செல்லுங்க. இப்போ நல்லா நிறைய கொடுங்க. ஒரு 300 400 தக்கலாம். ஆக 1000 ரூபா கொடுத்துருக்காருங்க. இப்போ ஒரு ஆரஞ்சு டூல்ப்புன்னு வந்ததுல, அதை எடுத்துப்போம். ஆரஞ்சு டூல்ப்பு வந்து போடுவோம். ஓகே, ஆரஞ்சு டூல்ப்பு போட்டாச்சு. அது இன்னும் வளரவே இல்லை. கோகோனட்டு வந்து டக்குன்னு வளர்ந்து நிறைய காசும் கொடுக்குதுங்க ஆரஞ்சு டூல்ப்பு. இப்போ வந்து அதை செல் குத்துடலாம். ஓகே, நல்லா கொடுப்போம். பாருங்க, 1000 ரூபா செமையாக கொடுங்க காசு. ஓகே, இன்னும் 16 செகண்ட் இருக்குது. எனக்கு எல்லாமே ஸ்டாக் காலி. இந்த ப்ளூபெர்ரி வந்து வேஸ்ட்டு, அதனால் நான் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். நம்மகிட்ட நிறைய இடம் இருக்குது, இருந்தாலும் நம்ம நிறைய வாங்குவோம்ல சீட்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து அப்புறமா பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஓகே, சீட் ஷாப் வந்து புதுசாக வந்து இதுவாக இருக்குங்க. ஸ்டாக் வந்து இதாக இருக்குது, ரீஸ்டாக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா பாதியாக கேட் சீடு எல்லாத்தையும் வாங்கிடணுங்க. அதான் நம்மளுக்கு வந்து இது நல்லா அப்படி வந்துருச்சு. ஓகே, ஆரஞ்சு டால்ப்பு வேறு வந்திருக்கு, அதுத்தையும் எல்லாமே வாங்கு. டொமேட்டோ சீடு ஒரு சீடு, நான் டொமேட்டோவே பார்த்தது இல்லைங்க, அது வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பேம்பூன்னு ஒன்று வந்திருக்கு, அது இப்போ என்னால் வாங்க முடியல. டப்புன்னு வந்து இந்த சீட் ஐட்டம்ஸ் போயிட்டு எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்க. ஓகே, பேம்பு வந்து இங்கே வளர வைக்கிறேன். டொமேட்டோ சீடு வந்து நம்ம இடத்துலையே வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சீடு 5 இங்கே வச்சிடுறேன். ஓகே, வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் காசு வைக்கணுங்க, ஏன்னா இங்கே ஏதோ ஒரு புதுசாக சீடு வந்திருக்கு பேம்பூன்னு. இங்கே பாருங்க, இங்கே வளர்ந்துனுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஆரஞ்சு டால்ப்பு இருக்குல்ல, நம்ம இது காசு அதிகமாக கொடுக்குங்க. இதான் இது நம்ம ஃபுல்லாக க்ரோ பண்ணிட்டு கேரட் சீடு அது பக்கத்துலேயே பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து போயிட்டு வர ஈஸியாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வச்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு அதையும் எடுத்துடலாம், இதையும் எடுத்துடலாம்ல. இப்போ கேரட் வந்திருக்கு. இங்கே பாருங்க, பெருசாக வளர்த்துங்க நம்ம ஸ்ட்ராபெரி. நம்மளுக்கு லக்கு இருக்கிறனால தாங்க வருது, லக்கு தாங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், கேரட் சீட் லக்கி ஆர்வஸ். இப்போ நம்மளே சொல்கிறாங்க, நீங்கள் லக்கி தான்டா அப்படின்னு. ஓகே, பேம்பு வேறு வளர்ந்துனுக்கு. ஓகே, செம குட்டு. ஓகே, இப்போ வந்து நான் செல்லில் நின்று கொடுத்துட்டோன்னே எவ்வளோ வருது போடுங்க, 18,000ங்க. அது ஒரு எவ்வளோ வாங்கலாம், நிறைய வாங்கலாம் போலக்கே.
ஒரு வாங்க 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 வாங்க. ஐயோ காசே இல்லைங்க. இப்போ என்ன பண்ணலாம்? 4 தான் வாங்க முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? 4 பேம் வச்சு இங்கே பக்கத்துலேயே அதை வேர் ஹவுஸ் பண்ணிடுவோம். ஓகேங்க பாருங்க பெருசாக வளர்ந்து நிற்குங்க. ஏங்க பேம்பு க்ரோ ஆகிட்டுருக்கு. 49% போன ஆயிடுச்சு. கேசைட் வந்து அதை எடுத்து போட்டுடலாம். பாருங்க எத்தாம்பரி அப்பா இது பாருங்க ஸ்ட்ராபெரி அப்பா எத்தாம்பரிசுடா டே. அப்படியோ செம்மையாக வருதுங்க. ஆக 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 ஆடாடாடாடாடா. இதை பாருங்க என் பேம்பு பையன் இருக்கான். அவன் நல்லா கொடுப்பான்னு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுப்பான்னு. நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ கொடுப்பான்னு. ஓகே இப்போ வந்து செல்லுன்றனி கொடுக்குறேன். ஓகே 4000 வந்துச்சுங்க. இப்போ இன்னொன்று ஒரு பேம்பு வாங்கலாம். இன்னொன்று பேம்பு வாங்கிக்கலாம். உங்களுக்கு காசு எப்படியோ வந்துடும். ஸோ அதனால் இது வந்தவில்ல. இப்போ பேம்பு செடியும் அங்கேயே பக்கத்துலேயே போடுவோம். நாங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துனுக்கு பாருங்க. என்னோட அப்பா எவ்வளோ பெருசு பாருங்களேன். அப்பா செம்மையாக பெருசு. அங்கே பாருங்க அதான் கோகோனட்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெருசாக நின்று கிடக்குது. எனக்கு இன்னும் ஒன்றுமே தெரிலங்க. 0% க்ரோனு. அது ஒன்றுமே இன்னும் க்ரோ ஆகலை. ரொம்ப நேரம் ஆகும். அப்போ அது எவ்வளோ கொடுக்கும் காசு? உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறது இந்த ஆரஞ்சு ஸ்டாப் தான் நிறைய கொடுக்குது. அப்போ அதுதான் எவ்வளோ கொடுக்கும்? செம்ம அதிகமாக கொடுக்கும். ஓகே எல்லாத்தையும் பிளான் பண்ண வேண்டியது தான். ஹார்வெஸ்ட் பண்ணினேரு. ஓகே இங்கே பாருங்க. இதை வந்து நம்ம செல் குத்தோம்னா எவ்வளோ ஆக போகுது? என்னங்க ஒரு மாதிரி தடுமாறுறான் என் பையன். ஓகே 1000 வச்சுக்கேன். பாருங்க யாரோ தடுமாறுறான். பனிக்காலம் வந்துச்சு. இது பாருங்களேன் உங்களுக்கே தெரியுதா? ஆடுறாங்க அப்படியே குளிரில் நடுங்கின்னு இருக்கான். நீங்களும் நடுங்கிட்டாடா. நீங்கள் நடுங்க போல. இங்கே பாருங்க நான் மட்டும் நடுங்கின்னு இருக்கேன். இந்த ஒரு பையன் இருக்கான் இவன் நடுகிறானா? நான் மட்டும்தான் நடுங்கண்ணா. ரொம்ப நடுங்க. ரொம்ப குழுவு தான் இருக்கும் போல். ஓகே இங்கே வந்து நம்ம பேம்பு ஹார்வெஸ்ட் பண்ணதை எடுத்துக்கோம். இல்லைங்களா அங்கே பாருங்கள் லக்கி ஹார்வெஸ்ட்டு ஒன்றே வந்துருச்சு. நம்ம லக்கி இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இது ஒரு பாதி இங்கே இது வரைக்கும் இந்த ஃபுல்லாக அந்த அங்கே ஒரு கடைசியில் இது இங்கே வச்சுருக்கோம்ல இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ராபெரி வச்சிடலாம். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க ஈவெண்ட் வந்துருக்குங்க. ஈவெண்ட் வந்துச்சு. பி ஷார்ப் இவெண்ட் கிங் வந்திருக்கு. இங்கே பாருங்க என்கிட்ட ஹே என்ன பண்ணுற? இங்கே பாருங்க சில்டுன்னு ஒன்று வந்திருக்கு. எனக்கு சில்டுன்னு நிறைய. அப்புறம் வெறும் இது பாலினேட்டட் ஆயிடுச்சுன்னுச்சு. பாலினேட்டட்னா அப்படின்னா என்னப்பா? இங்கே பாருங்க பாலினேட்டட் ஸ்ட்ராபெரின்னு. இது வந்து நம்ம அங்கே கொடுத்தோன்னா அங்கே நம்மளுக்கு எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு ஏதாவது இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் கொடுப்போம். இப்போ பாருங்க ஷூட்டினா கெட் பாலினேட் இவங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போட்டு இன்னும் கம்ப்ரஸர் வி வில் செட் மோர் டு கோ. ஓ 10 கிலோ கொடுக்கணுமா? டே எவ்வளோ 10 கிலோடா? இப்போ நம்ம அந்த ஸ்டெல்வின் என்ட்ரி போயிட்டு அந்த இதை வந்து செல் கொடுத்துருவோம். எவ்வளோ கொடுக்க போகுது? 4000 கொடுத்தாங்கண்ணங்க. எங்க 6000 2000 லாபங்க. இப்போ வந்து செம்மையான லாபம். அது திருப்பி ரீஸ்டாக் ஆயிருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே யாராவது கிடைக்குது? இங்கே ஒரு பம்கிங் சீடு ஒரு 7000 வாங்கு. நம்ம நார்மல் பாய்ஸை வந்து ஃபுல்லாக வாங்கு. 5 ஸ்ட்ராபெரி சீடு, 17 கேரட்டு, அப்புறம் இந்த ஆரஞ்சு ஸ்டால்ப் வேறு வாங்கணும். அது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல ஸ்டாக்குக்கு. பாருங்க எங்க ஏறே ஸ்டக் ஆகுறியாடா டே. ஓகே டே ரொம்ப ஸ்டக் ஆகுதுங்க எனக்கு.
சரி ஓகே இருங்க, நான் திருப்பியும் போய் பார்த்துட்டு வரேன். ஆரஞ்சு டுவெல்த் இருக்கா இல்லையா? அங்கே ஆரஞ்சு 14 இருக்குங்க. ஓகே வேண்டிய காசு இல்லை. போயிட்டு என்ன பண்ணலாம், பம்ப்கிங் சீன் வந்து இல்லை, அதை இங்கே வந்து பிளான் பண்ணுவோம். கேரட் சீன் வந்து பக்கத்து ஃபுல்லாக அப்படியே பண்ணுவோம். ஃபுல்லாக பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்க டொமேட்டோ வளர்ந்துருச்சு. இந்த டொமேட்டோ எவ்வளோ கொடுக்கணும்னு பார்க்கணுமே. சார் நல்லாவா பண்ணி விடுங்க சார், நல்லா இது டொமேட்டோ. ஏங்க 27 தானாங்க? சரி ஓகே. இந்த இது வேற வந்து ஏதோ பண்ணி விடுதுங்க எனக்கு. இதுவை பாருங்களேன், இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக பண்ணது ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகேவா, இது வரையும் பண்ணிட்டோம். லக்கி ஹார்வெஸ்ட் வேறு வந்திருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து செல் குத்தலாம். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரி. இது 2000 கொடுத்துருக்காங்க. ஓகே செம்ம. இதில் வந்து ஏதோ பாலினேட்டர் ஏதோ ஒரு வந்தது, நம்ம அது வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதை அப்படியே கொடுக்கணும், டேக் திஸ் பிளான் தான் கொடுக்கும்போது கொடுக்கணும். அது வந்து ஃபுல்லாக தூக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஈவெண்ட் பார்த்தேன். அதுதான் இப்போ இல்லை, காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஐயோ ரொம்ப ஸ்டக் ஆகுது. சரிங்க, இதை வந்து இந்த பேம்பு எடுத்து நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே, பேம்பு எடுத்துகிட்டு அந்த இதுவை பார்த்துட்டு முடிச்சிடலாம், அந்த பம்ப்கின் எப்படி வந்திருக்குன்னு. ஓகேவா, முதல்ல என்ன பண்ணலாம். இங்கே பாருங்க ஏதோ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஏதோ வச்சுருக்காங்க. என்னோட சாக்லேட்டு மாதிரி இருக்குது. சரி கைஸ், வந்து இந்த ஸ்ட்ராபெரி வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்வென்ட்ரியில் செல் பண்ணிடலாம். எவ்வளோ வந்திருக்குன்னு சார் நல்லா கொடுங்க சார், நல்லா கொடுங்க சார். என்னது, எனக்கு கண்ணுக்கு தெரியலையே. 2000 தான் போட்டிருக்கா, இல்லைன்னா 28,000 போட்டிருக்கா. ஏங்க 28,000ங்க? ஏங்க என் கண்ணுக்கு பார்க்குறது எதுமோ இதுவா? அங்கே பாருங்க கோல்டு தான் இருக்குங்க. என் கோல்டெலாம் இல்லை, அந்த பாலினேட்டடுங்க. ஓ மை காட். ஆரஞ்சு டோலுக்கு அந்த இது கேரட் ஒன்று, இந்த கேரட் ஒன்று இங்கே போடு. ஆரஞ்சு டோல் ஐயோ எல்லாம் போட்டு கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு டோல் பருத்தி இங்கே போடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ராபெரி சீடை வந்து ஒரு 6 போடுவோம். இங்கே எங்கே போடணும், இங்கே எத்த போட்டுடலாம். இந்த இடத்துல காலியாக இருக்குது. ஓகே, இந்த ஓரமாக போட்டால் நம்மளுக்கு ஸ்பேஸ் அதிகம் கம்மியாக இருக்குமே தான் அந்த மாதிரி பண்ணுறேன். கம்மியாக செலவாகும்ல. ஓகே பண்ணிட்டேங்க. ஓகே, இப்போ வந்து ரீஸ்டாக் வர ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கணும் போயிட்டாக்கா. ஓகே, ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்டரிங்க. நல்லா பண்ணி விடு. நாங்க 10,000 ஆயிரும். என்கிட்ட 40,000மா? எம்மா போடு எல்லாத்தையும். கேரட்டு வாங்கு, ஸ்ட்ராபெரி அந்த 4 வாங்கு, இந்த ஆரஞ்சு டோல்ப்பு தாங்க நான் எப்போ வந்தாலும் இதை வாங்குவோங்க. ஓகே வாங்கிட்டேன். வேறு புதுசாக சீடு வந்திருக்கா? எதுவும் வரலை. ஓகே, இதுவே எனக்கு போதும். இந்த ஸ்ட்ராபெரினால் வந்து இங்கே 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 இப்போ வந்து அந்த கேரட்டை வந்து 17த்தையும் இங்கே போட்டுடலாம். ஓகே, 17த்தையும் போட்டேன்னா இப்போ வந்து ஆரஞ்சு டூலுக்கு வந்து 11த்தையும் இங்கே போட போகிறோம்.
ஓகே 11 போட்டீங்க பாருங்க. எம்மா 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 தான் பெருசுடா. டே 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 இப்போ இந்த பி பையன் வேறு வந்து என் இதுவும் வந்து கார்டில் வந்து இது பண்ணியிருக்கான். ஓகே பாருங்கள் ஆரஞ்சு டல்ப்போ பாருங்கள் கொஞ்சம். இந்த ஆரஞ்சு டல்ப்போ பாருடா. இது வெறும் 22 கேஜி தான் 0. ஆனால் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வெறும் 0. அங்கே பாருங்கள் இன்னொன்று ஆரஞ்சு டல்ப்போ வேறு வந்திருக்கு. என்ன பண்ணலாம் ஸ்வீட் ஐட்டம் போயிட்டு இந்த இது வச்சு போட்டு இதை வச்சிடலாம். இது வந்து டக்குன்னு வந்து நிறைய காசு கொடுக்குங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கேம் ரோய கார்டன் விளையாடுறீங்கன்னா பிகினராக கொஞ்சம் இருந்தீங்கன்னா ஓகேவா. பாருங்க எதோ இதுங்க பாருங்க மின்னல் மாதிரி ஆகுதுங்க. இது மின்னல் மாதிரி ஆகுது. ஐ வாண்ட் டு செல் திஸ். எவ்வளோடா 16,000 அடி. எவ்வளோடா 16,000 கொடுத்துருக்கா. எப்பட்றா டே சார் நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். இப்போ இங்கே எல்லாத்தையும் கொடுத்தே 11,000 தான். ஆனால் வந்து 16,000. இப்போ வந்து நம்ம எல்லாமே வாங்கியாச்சு இல்லை. ஓகே சீடு வேறு காலியாக இருக்குது. சரிங்க ஓகேங்க. இப்போ வந்து சீடு எதுவும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மியூட்டேட்டட் ஐடியா இருக்குது. இந்த மியூட்டேட்டட் அதை வந்துட்டு நம்ம போயிட்டு எங்கடா ஓகே இந்த பாலினேட்டடா அதை வந்து ஓகே இங்கே ஒரு பாலினேட்டாக இருக்குது, இங்கே ஒரு பாலினேட்டடாக இருக்குது. ஓகே இப்போ அந்த பாலினேட்டர் தான் வந்து நம்ம அங்கே போய் கொடுத்துடலாம். அது 10 கேஜி கேட்குறான். அதான் நம்ம எப்போ பண்ணி எப்போ கொடுத்து இன்னும் பாலினேட்டர் சாயங்காலம். ஓகே அனியா கொடுப்பாங்களா. அனியா கொடுத்து இவங்கக்கிட்ட கொடுக்கணுன்னா இங்கே இந்த குயின் கிட்ட கொடுக்கணும் போல். குயின் பி இதை கொடுத்தா யாராவது கொடுப்பாங்க போல். ஓகே பாருங்க எங்கங்க எத்தான் பேசுகிறாரு. அந்த கோகனட்டு எவ்வளோ புதுசாக வாழ்ந்துருக்குங்க எங்க. ஓகே இப்போ சீடு வேறு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நியூ சீட்ஸ் இன் 9 செகண்ட்ஸ். இந்த சீடை போட்டு நான் பண்ண உடனே என் வீடியோ முடிச்சுக்கிறேன். 1 பேசின உடனே இந்த 7 கொடுத்துருக்காங்க. 7 சீடு 6 ஸ்ட்ராபெரி. என் ஸ்ட்ராபெரி நிறுத்திக்கலான்னு தோணுது. இதை பாருங்க பம்ப்கின் இருந்துக்கு அது 3 வாங்கு. ஆரஞ்சு டல்ப் சேட்லி வரலைங்க. நிறைய ஆனால் கொடுக்குங்க. நீங்கள் வந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க ஓகேவா. இப்போ ஸ்ட்ராபெரி யாரை வந்து இங்கே பக்கத்தில் போட்டுருவோம். எங்கடா டேய் எனக்கு காமிங்கிட்ட அந்த இடத்த அடுப்பேற்றுறீங்களா டே என்ன. ஓகே இப்போ வந்து கேரட் சீடை வந்து 7 வச்சுருவோம். அப்புறம் வாட்டர்மெலன் சீடு இங்கே இது போட்டுருவோம். இங்கே ஒரு இது போட்டேன் அது இன்னும் எதுவுமே எனக்கு கண்ணுக்கே தெரியவில்லை. பம்பிங் சீடுன்னு ஒன்று போட்டேன். அது நீங்கள் யாராவது நோட்டீஸ் பண்ணிங்களாங்க. இது அப்போ எங்கே இருக்குன்னே தெரிலங்க எனக்கு. ஓகே இது ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி லக்கி ஹார்வெஸ்ட் ஒரு கூட எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே லக்கி ஹார்வெஸ்டர் வந்திருக்கு. ஓகே எல்லாத்தையும் பண்ணுறா லக்கி ஹார்வெஸ்டா திருப்பியுமா மேங்க லக்கு எனக்கு. இப்போ வந்து ஃப்ரூட் ஐட்டம்ஸ் போகணுன்னா பாலினேட்டடு அதை தான் எடுத்து வச்சுப்போம். பாலினேட்டட் இல்லை இது பாலினேட்டட் ஏதாவது காமிங்கப்பா. பாலினேட்டட் ஸ்ட்ராபெரி
நிறைய பால்நட் ஸ்டாப் இருக்குங்க. சரி ஓகேங்க, இனிமேல் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த பார்ட் வீடியோ போடணுன்னா ஒரு 100 வியூஸ் மேலே கொடுத்தீங்கன்னா, ஒரு 50 வியூஸ் மேலே கொடுத்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் பார்ட் இல்லை வேறு வீடியோ ரோப்ளாக்ஸில் இல்லை வேறு கேம் வேறு பண்ணுறேன். ஓகேங்களா, நம்மளும் கொடுத்துருவோம். ஓகேங்க, இவங்க யாரோ ஹெல்ப் பண்ணி கேட்குறாங்க. நம்ம வந்து வாட்டுன்னு கேட்போம். வாட் திடீர்னு யாரோ ஒரு கிளாண்டி பிளாசம்னு ஒன்று கொடுத்தான். நான் ஹெல்ப் வேணும் கேட்டான். சரி ஓகே ஹெல்ப் வேணும்னா இது வந்து நம்ம ஆர்ட்டு போட்டு போமா வேணாமா? இல்லை ஆர்ட்டு போட ஹஸ்பண்ட் தான் இருக்குது. ஹவு மச் இஸ் ஒர்த்தி இது? எம்மாடி ஏத்தி ஆகா, தலை சுத்துது. இது ஆர்ட் பண்ணி வச்சுக்கிறேண்ணா. ஓகே ஆர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏங்க எம்மாடி எவ்வளோ நீங்களே பார்த்தீங்களா? ஓகே இது வந்து செம்மையாக வேல்யூ போகுது. நம்ம இதை யூஸ் பண்ண வேணாம், நம்ம ரொம்ப பெரிய கணவனே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் வாட்டர் மெலன் தான் க்ரோன் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பாதி கோ ஆயிடுச்சு. சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் வேம் ப்ளே. ஒரு 50 வியூஸ் வேலை குத்திங்கன்னா நான் வந்து செகண்ட் பார்ட் போடுறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், பாய்.